ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் இந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு உங்கள் துணையோடு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே நேற்று ஒரு சகோதரி என்னிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக இந்த பிரார்த்தனையை செய்வதற்காக உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சாய் அன்பர்களே, சாய் சொந்தங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ துன்பங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு சில துன்பங்கள் தான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு துன்பமே வாழ்க்கையாக திகழ்கிறது. வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை துணை சரியில்லை என்றும், நாம் பெற்ற பிள்ளைகள் சரியில்லை என்றும், நமக்கு ஏன் இன்னும் ஒரு படி மேலே சென்று நமக்கு வாய்த்த பெற்றோர்களே சரியில்லை என்றும் சிலர் நினைக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த சகோதரிக்கு ஒரு மிகவும் துன்பகரமான ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையிலே அவர் படிக்கவில்லை, படிக்காமல் இருந்து விட்டார். ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் அவர் சிறு வயதிலே போகட்டும். ஆனாலும் கூட கட்டிய கணவன் மறைந்து போனார். இவர் ஒருவர்தான். இவருக்கு வேறு யாரும் வாரிசுகளோ சொந்தக்காரர்களோ தாய் தந்தைகளோ அண்ணன் தங்கை உறவுகளோ யாருமே இல்லை. ஆனால் இவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். தெய்வாதீனமாக இவருக்கு இவருடைய தாய் தந்தையருடைய ஒரு சொத்து, அதாவது ஒரு வீடு என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த வீட்டிலே ஓரளவிற்கு வாடகையும் கூட வருகிறது. இப்படி சென்று கொண்டிருந்த நேரத்தில் கணவர் இல்லை, எந்த விதமான உறவுகளும் இல்லை. அந்த நேரத்தில் இவர் ஓரளவிற்கு இளமையாக இருந்தார். அந்த நேரத்தில் நான் சொல்வது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பொழுது ஏற்கனவே திருமணமான ஒரு ஆண் இவரை விரும்பி இருக்கிறார். இவரும் அவரை திருமணம் இரண்டாவதாக செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் இரண்டாவது திருமணம், அவருக்கும் இரண்டாவது திருமணம். ஆனால் அவருக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறார். அனைவருமே இசைந்து நடந்த திருமணமாக இது இருந்திருக்கிறது. பிறகு இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை. ஏதோ தெய்வாதீனமாக அது இல்லாமல் போய்விட்டது. அதை ஒரு குறையாக இவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட தற்பொழுது நிகழ்வு என்ன என்று சொன்னால், அந்த இரண்டாவதாக நடந்த திருமணத்திலே அவரும் தவறிவிட்டார், அவரும் இல்லை. இப்பொழுது பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த இரண்டாவது நடந்த திருமணத்தினுடைய அந்த நபருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு மகன், 2 மகள்கள். அந்த ஒரு மகன், அதாவது அவருடைய மகன், இவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவருடைய மகன் இவருடைய சொத்துக்களை கேட்பதில்லை, இவரிடத்திலே பணம் காசு கேட்பதில்லை. ஆனால் அந்த 2 மகள்கள் இருக்கிறார்களே, அதாவது இவருடைய இரண்டாவது கணவனுடைய பெண்கள், அந்த 2 பெண்களும் இந்த அம்மாவிடத்தில் வந்து மிகவும் நச்சரிப்பு. நீ ஏன் இன்னும் இருக்கிறாய்? நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறாய்? இந்த வீட்டை நீங்க இருக்கும் பொழுதே இதை விற்று அதற்குண்டான பணத்தை எங்களிடத்திலே கொடுத்து விடு. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு, இந்த வாடகை பணத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்கு என்ன செலவு இருக்கிறது? உன்னை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உனக்கு சோறுதான தேவை. எங்கள் வீட்டிற்கு வந்துவிடு. நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடு, உறங்கு. ஏன் உனக்கென்று தனி வீடு? உனக்கு என்ன இதெல்லாம்? வயதான பிறகு இப்பொழுது அவருக்கு 65 வயது ஆகிறது. உனக்கு எதற்கு வீடு? உனக்கு எதற்கு வாசல்? உனக்கு எதற்கு பணம்? நீ சாகப்போதானே போகிறாய்
இப்பொழுதாவது எங்களை வாழ விடு என்று அவர்கள் இவரை கேட்கிறார். நேற்று என்னிடத்தில் கதறி கதறி அழுதார். பாபாவிடத்தில் சொல்லி எனக்கு ஏதாவது ஒன்று செய்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், இங்கே அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், உனக்கு அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், நீ ஏன் எனக்கு உறவு ஒன்றுமில்லை என்று வாடுகிறாய்? வாட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நன்றாக இருக்கிறாய். கடவுள் புண்ணியத்திலே இப்பொழுது உனக்கு ஆரோக்கியம் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நீ எந்த கோவிலுக்கு நினைக்கிறாயோ அந்த கோவிலுக்கு செல், சீரடிக்கு செல், அங்கே 10 நாள் தங்கியிரு, அங்கிருந்து அவருக்கு சேவைகளை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள், அங்கிருந்து செய். நீ எங்களிடத்திலே கூட வர வேண்டாம், நாங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்க தயாராக இருக்கிறோம். ஆனாலும் கூட நீ சீரடிக்கு சென்று அங்கு 10 நாள் தங்கு, இங்கே 10 நாள் இரு. பிறகு உனக்கு என்ன விருப்பமாக இருக்கிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள திருப்பதிக்கு போ, வேறு எங்கேயாவது செல்லு, திருச்சானூர் செல்லு, எங்கேயாவது போய் தங்கியிரு. உனக்கு நோய் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது சொல், நாங்கள் உனக்காக உதவி செய்கிறோம், நாங்கள் அனைவரும் இருக்கிறோம், உனக்கு உதவி செய்ய என்று நான் அவரிடத்தில் தைரியத்தை சொல்லி, அதற்கு பிறகு அவர் நான் சொல்லிய பிறகு இப்படி ஒரு மனிதர்கள், இப்படி ஒரு நமக்காக பாசம் செலுத்துவதற்கு ஒரு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களா என்று நான் தெரியவே இல்லை எனக்கு என்று மிகவும் கதறி அழுது மிகவும் மனம் மகிழ்ந்து என்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி சென்று அவர் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய பாபா தான். நம்முடைய வழித்துணை பாபாவுடைய அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார். இனி வரும் காலங்களிலே அவருக்கு சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லை என்று அவர் நினைக்காமல் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்ச்சி, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அவருக்கு நிலவி இனி வரும் காலங்களிலே அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து, அவர் எப்பொழுது நினைக்கிறாரோ, எப்பொழுது அவர் தமக்கு பாதுகாப்பு இல்லை, தமக்கு ஆரோக்கியம் இல்லை, இனி நாம் வாழக்கூடாது என்று எப்பொழுது அவர் நினைக்கிறாரோ அப்பொழுது அவரை பாபா அழைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே நமது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை இதுபோல நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அதாவது இவருக்கு உறவு இல்லை, உறவு இருந்தும் கூட, எத்தனையோ உறவுகள் இருந்தும் கூட பல்வேறு ஊர்களிலும் பல்வேறு நகரங்களிலும் நிறைய பெற்றோர்கள் அப்படி இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பெண்ணுக்கும் நான் எந்த விதமான தொந்தரவையும் கொடுக்கக்கூடாது, கடவுளே எனக்கு எந்த நோயும் இல்லாமல் என்னை நீ அழைத்துக்கொள் என்று சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் செய்து கொள்கிறபடி நிறைய அன்பர்கள் அப்படியே பாபாவுடைய ஒரு வாழ்த்து கிடைத்து அவர்களுக்கும் அப்படியே நிகழ்கிறது. ஒரு சிலருக்கு அதிலிருந்து தப்புகிறார்கள். ஆனாலும் கூட இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு மிகவும் துன்புற்று படுத்த படுக்கையிலே நீண்ட நாள் இருந்து மற்றவர்களுக்கும் அது துன்பத்தை கொடுத்து பணம் காசு விரயம் செய்து ஏன் நாம் வாழ்கிறோம் என்ற துன்பத்திலேயே வாழ்ந்து பல காலம் வேதனைப்பட்டு அவர்கள் மாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அதற்காக நாம் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்வோம். நமக்கும் கூட எத்தனை நாள், எத்தனை வருடம், எத்தனை ஆரோக்கியம், இந்த அழகும் இந்த ஆரோக்கியமும் இந்த தைரியமும் இந்த நடை உடை எத்தனை நாள் என்று யாருக்கும் தெரிவதில்லை. பாபாவிடத்திலே நாம் அனைத்தையும் வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு, கடவுளே எனக்கு கடைசி நேரத்திலே யாருக்கு தெரியும், கடைசி நேரம் என்பது யாருக்கு தெரியும். ஆகினாலே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரைவணை பள்ளியானே என்று ஆழ்வார் பாடியபடி பாபாவுடைய திருநாமங்களை அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி வந்து நினைத்து வந்து அவரை தொழுது நல்ல விதமாக என் வாழ்க்கை நிறைவடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். எந்த பிள்ளைக்கும் எந்த பெண்ணிற்கும் யாருக்கும் எந்த உறவுக்கும் நாம் பாரமாக இருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நல்ல சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு பாபாவின் அருள்
பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளை செய்து கொண்டு, இப்படியான முதியவர்கள் நல்லவிதமாக பரமபதம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா நமக்கு வாழ்விலும் துணையிருப்பார் என்று சொல்லி, பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஏனென்று சொன்னால், வண்டலூரிலே ஒரு வழியான, ஒரு வகையான ஒரு கூட்டு பிரார்த்தனை கோபுரம், கூட்டு பிரார்த்தனை குழு உங்களுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆகவே எங்கிருந்து வந்தாலும் எந்த நேரமும் உங்களுக்காக நான் என்னுடைய தொலைபேசியை எடுத்து பேசுவேன். ஏழை பணக்காரர்கள் என்கின்ற வித்தியாசம் பாபாவிடத்திலே இல்லை. அதனாலே நீங்கள் ஏதாவது நேரத்திலே எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டால், அந்த நேரத்திலே நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை அதிலே தந்துவிடுங்கள். நான் அதை பார்த்து உங்களுக்காக பிரம்ம முகூர்த்தத்திலே பிரார்த்தனை செய்வேன். அதுபோல இந்த விதமான பிரார்த்தனைகள் பாபாவினுடைய பிள்ளைகளை சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். இதை விரும்புங்கள், அதாவது லைக் செய்யுங்கள். இதற்காக உங்களுடைய அபிப்பிராயங்களை இதில் தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நான் இன்னும் என்னுடைய தகுதியை உயர்த்து கொள்ள, இந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவேற முயற்சிகளை இன்னும் விரும்பி செய்ய ஏதுவாகும் என்கின்ற தகவலை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடமிருந்து இன்றைக்கு விடுபட்டு இன்னொரு சந்திப்பிலே, இன்னொரு பிரார்த்தனையிலே உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.